ப்ளஸ் மார்க்கத்தை தொழிலாக்கவும் நான் விரும்பலை. என்னை பற்றி ஒரு சில விமர்சனங்கள் நானே பதில் சொல்லிக்கிறேன். நான் இதுவரைக்கும் பண்ண எல்லா மார்க்க நிகழ்ச்சிகள் எனக்கு இந்த சமூகம் வந்து ஒரு கண்ணியம் கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம். நான் தொகைக்காக மார்க்கத்தை சொல்கிறவன் இல்லை. ஓகே, என்னை கூட்டு போய் நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா இதை பேசுங்க, 10,000 கொடுத்துட்டீங்கன்னா இதை பேசுங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு 1 லட்ச ரூபா தர்றோம் இதை பேசுங்கலாம் என்னை வற்புறுத்த முடியாது. எந்த மார்க்க நிகழ்ச்சிக்கும் எங்கே அழைச்சாலும் ஆரம்பத்தில் சில போக்குவரத்துக்காகலாம் வாங்கியிருக்கேன், சில கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. ஒரு தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் வருமானம் வந்ததுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமோ அல்லது அதுக்கு முன்னாடியோ ஆரம்பத்திலிருந்து இன்னை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரைக்கும் மார்க்க நிகழ்ச்சிக்காக 5 பைசா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அந்த தெளிவு இருக்கு நான். ஏன்னா தொகை நம்மளுடைய வருமானம் எல்லாம் வேறு வழியில் கொடுக்கும்போது அது தவறுன்னு சொல்லலை. நான் அப்படி வாங்குகிற தவறு ஹராம்லாம் நான் சொல்ல வரல. பல இமாம்களுக்கு அதான் வாழ்வாதாரம், பல அழைப்பாளர்களுக்கு அதான் வாழ்வாதாரம், அதை அதிகப்படுத்தி கொடுக்கணும். பட் எனக்கு அது தேவையில்லைன்னு நான் விலகிட்டேன். அதுதான் எனக்குள்ள ஒரு கண்ணியத்துக்கு அடிப்படை நினைக்கிறேன். பட் எல்லா அறிஞர்களுமே அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய கண்ணியமான ஒரு நிகழ்வாக சமூகத்தில் மாறும். அல்லாஹ் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வர்க்க செஞ்சு கொடுக்கணும் அந்த வகையில்.